ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட மெயின்ஸ் லெவல் டிஐக்கான டே 10. 10 நாள் தான் வரோமா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. ஓகே, இன்னைக்கு 10வது டிஐ செஷன் பார்க்க போறோம். நடுவில் கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துட்டோம் நம்ம. டே 10 ஃபர்ஸ்ட் எப்பவும் போலதான் ட்ரை பண்றோம், சால்வ் பண்றோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க, சப் கொஸ்டின்ஸ், அஞ்சு சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே, ஒரு டேபிள், ஒரு பை, 5 சப் கொஸ்டின், இவ்வளவுதான். ஓகே, சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த கொஸ்டினை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவும் போல லெவல் என்ன, எவ்வளவு டைம் எடுத்துக்கணும், ஓகேவா, அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். எல்லா கொஸ்டினுக்கும் இனிமேல் இதை சொல்லிடுவேன் உங்களுக்கு. என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின், எவ்வளவு டைம் எடுக்கும். பிஓ மெயின்ஸ் லெவலுங்க, பிஓ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். ஓகேவா? பிஓ மெயின்ஸ் லெவல் தான். நம்ம எஸ்பிஐ கிளர்க்ல வந்துச்சுன்னா, நான் அந்த 4 டைப் சொன்னேன்ல, அதுல ஹார்ட் டைப்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின் ஹார்டா இருக்கும்னு. அந்த மாடல்ல இது இருக்கும். ஓகேவா? 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 சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட், எவ்வளவு டைம் எடுக்கலாம். கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்ற வித்தையை கத்துக்கிட்டோம்னா 8 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸ் ஆகும் சாலிடா. 8 to 10 மினிட்ஸ். சால்வ் பண்றது எப்படின்னு உடனே தெரிஞ்சுன்னா, கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடல் சம் பாக்குறோம் அப்படின்னா 12 to 15 மினிட்ஸ் ஆகுங்க இந்த சம்மு. மொத இந்த சம் பாக்குறீங்க, இப்போதான் ஐடியாவே யோசிக்கிறீங்கன்னா 12 to 15 மினிட்ஸ். இப்ப இந்த மாடல் பாத்துட்டீங்க, இனிமேல் இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேவா? இதே மாடல்னா நான் என்ன சொல்றேன்னா, இதே கொஸ்டின் எங்கேயுமே எக்ஸாம்ல வராது. ஆனா இது எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம பாக்குற டிஏ இந்த 8A% பிளஸ் அண்ட் 5A% இருக்கு பாத்தீங்களா, இதை சால்வ் பண்ற விதம் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு டிஏல யூஸ் ஆகும். இங்க பிசி வச்சு ஒரு பை சார்ட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, அது எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். ஓகேவா? அதை தான் சொல்ல வரேன். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு நான் அப்படியே சொல்லவா? சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. எப்படி பண்றோம்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, தெர் ஆர் 4 கிரிக்கெட்டர்ஸ், விராட், டேவிட், ரோஹித், ஸ்டீவ். ஓகே, 4 கிரிக்கெட் இருக்காங்க. who made some runs in 3 different years. 3 different yearsல ரன்ஸ் அடிச்சிருக்காங்களாம். 2021, 22, 23. ஓகே, அப்ப டேபிள் எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹரிசாண்டல்ல பிளேயர்ஸ் நேம், வெர்டிகலா மாத்தி சொல்றணும், வெர்டிகலா பிளேயர்ஸ் நேம், ஹரிசாண்டலா இயர்ஸ். இல்ல மாத்தியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம போடுறதுதான் பேப்பர்ல எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the sum of total run made by all cricketer in 2023 and 2022 are 8A% and 5A% respectively. அதாவது 23ல 8A%, 22ல 5A%, more than இவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கான், more than the sum of total runs made by all 4 cricketers in 2021. அதாவது ஒயிட் போர்ட்ல போட்டுறேன். யார் யாரு? விராட், டேவிட், ரோஹித், ஸ்டீவ். ஓகே, 4 பேர் இருக்காங்களா? 2021, 2022, 2023. ஓகே, எவ்வளவு? 3 வருஷமா? ஓகே ஓகே ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். நம்ம இந்த மாதிரி டேபிளை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா புரியும். அதுக்காக டேபிள் எப்படிலாம் போடணுமான்றது நம்ம இங்கேயே முடிவு பண்ணக்கூடாது. ஆக்சுவலா எக்ஸாம்ல இங்கேயே முடிவு பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்காக இந்த இடத்துல நான் எப்படி டேபிள் போடணுன்றதை முடிவு பண்றேன். ஆக்சுவலா கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்துட்டா டேபிள் இப்படிலாம் போடணும்ன்ற ஐடியாக்கே வரணும். ஓகேவா? எடுத்துதான் அவன் கொடுத்துருக்கதை வச்சு நம்மளா டேபிளை போட்டு விட்டு டேபிளே யூஸ் ஆகாம நிறைய நாள் சும்மா போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கேன் எக்ஸாம்ல. அவசரப்பட்டு அவன் இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்கான் டேபிள் போடுவேன், பார்த்தா கீழே எதுவுமே எடுத்து எழுத முடியாது. அங்க இருக்கிறத அப்படியே வச்சிருப்பேன். டேபிள எம்டி டேபிளா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை.
டைம் வேஸ்ட்டும். இவ்வளவு நேரம் டேபிள் போடுற டைம் வேஸ்ட் ஆயிரும். இந்த சம்முக்கு டேபிள் தேவை, ஒருவேளை சில சம்ஸ்ல தேவைப்படாது, அப்போ வேஸ்ட் ஆயிடும். சரி, இங்க இருக்கிற டோட்டல் என்னது? விராட் அடிச்ச டோட்டல் ரன், டேவிட் அடிச்ச டோட்டல் ரன், அந்த மாதிரி. இங்க இருக்க டோட்டல் ரன் 2021, 22, 23. இப்ப 2021 இவன் டோட்டலா 100% அடிச்சிருக்கானா 23 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. 23ல 88% அதிகமா அடிச்சிருக்கான். அதாவது 100 பிளஸ் 88% அடிச்சிருப்பானா. 22ல 100 பிளஸ் 5% அடிச்சிருப்பானா. 5% சொல்லு, பிளஸ் 5% ஏன்றது ஏதாவது ஒரு வேரியபிளா இருக்கும். எனி வேரியபிலிட்டிஸ், எனி வேல்யூபிலிட்டிஸ், ஏன்றது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எனிதிங். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க. The table given below shows the percentage increment decrement in the number of runs made in 22/21. 22/21 21 விட எவ்வளவு அதிகமாவோ இல்ல கம்மியாவோ அடிச்சிருக்கானோ, 23/22 22 விட எவ்வளவு அதிகமாவோ கம்மியாவோ அடிச்சிருக்கானோ டேபிள்ல கொடுத்துருக்காங்க. அதாவது விராட் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரன்ஸ் மேட் இன் 22/21 21 விட இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் தான் கொடுத்துருக்கேன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 80% சேஞ்ச் ஆயிருக்கு. பிளஸ்ல இருந்தா இன்க்ரிமெண்ட், மைனஸ்ல இருந்தா டிக்ரிமெண்ட். ஓகேவா. இப்ப விராட் வந்து 21ல 5 பார்ட், அதாவது 100% அடிச்சிருந்தா 22ல 80% அதிகமா அடிச்சிருக்காரு, which means 9 பார்ட் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இங்க 22ல 16.66 சொன்னாங்க, 1/6 6 பார்ட் அடிச்சிருந்தா 2023ல 5 பார்ட் அடிச்சிருப்பாராம். இதுதான் சொல்றாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துலயும் 22, இந்த இடத்துலயும் 22 காமனா இருக்கா. சோ இதோட எல்சிஎம் எடுத்து காமன் வேல்யூவா போட்டுடலாமா இந்த ரெண்டுக்கும். அதாவது இந்த 9 பார்ட் 16 பார்ட் காமனா நான் 18 வச்சுக்கிறேன். சோ நான் இந்த 22ல விராட் அடிச்ச ஸ்கோரை 18x வச்சுக்கலாமா. 18x வச்சுக்கலாமா. இது 18னா 5 பார்ட் எவ்வளவுங்க? 10x. அவ்வளவுதான், இது 10x. சோ இது 10னா இந்த 5 பார்ட் 6 பார்ட் 18னா 5 பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். 6 பார்ட் 18னா 5 பார்ட் 15x. புரிஞ்சா? அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு பார்த்து போட்டுக்கலாமா. டோட்டல் எவ்வளவு வருது? 25, 33, 43x. கிளியரா என்ன பண்றோம்னு, இது 9 பார்ட்னா இது 5 பார்ட், இது 6 பார்ட்னா இது 5 பார்ட். அவ்வளவுதான். இதே மாதிரி ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. இவன் 66.66% அதிகமா அடிச்சிருக்கானா. அதாவது ஆல்ரெடி 3 பார்ட் அடிச்சிருந்தா இப்ப 5 பார்ட், அதாவது 66.66னா 2/3ல 2/3 அதிகமா அடிச்சிருக்கான். அதே மாதிரி இங்கேயும் 66.66 தான். அப்ப இங்க 3 பார்ட் அடிச்சிருந்தா 5 பார்ட். ஓகேவா. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் ரேஷியோ எல்சிஎம் 15. இங்க மறுபடியும் 15xன்னு போட்டா தப்பாயிரும். 15y வேற பர்சன்டேஜ்ங்க, வேற வேல்யூ வேற மல்டிபிள். ஓகேவா. 15yன்னு போட்டோம்னா இது 3 பார்ட்னா 5 பார்ட் 25y. அப்போ இந்த சைடு 25y வந்துடும். இது 5 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும், 9y. டோட்டல் எவ்வளோ? 15, 25, 40, 49y. கிளியரா? இதுவரையும் கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இவன் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா அடிச்சிருக்கானா? 50%. அதாவது இங்க 2 பார்ட்னா இங்க 3 பார்ட் 25% அதிகம். இங்க 4 பார்ட்னா இங்க 5 பார்ட். ரேஷியோ என்னது? அதே 12 தான். சோ 3 தான் 12னா 12 இங்க போட்டுக்கோம். 12z வேற வேரியபிள். இவ்வளவு வேரியபிள் போட பயப்படக்கூடாது. இந்த சம வேற வழி இல்ல, போட முடியாதுன்றப்ப இப்பதான் போட்டாகணும். ஓகேவா. ஓகே. 3 பார்ட்னா 12னா 2 பார்ட் எவ்வளோ? 8z. 4 பார்ட்னா 12னா 5 பார்ட் எவ்வளோ? 15z. டோட்டல் எவ்வளோ? 20, 35z. கிளியரா? நெக்ஸ்ட் 20%னா எவ்வளோங்க? 5 பார்ட்னா இங்க 6 பார்ட் 11.11, which is nothing, 1/9. ஸோ இது 9 பார்ட்னா இது 10 பார்ட். அதே 6க்கும் 9க்குமான ரேஷியோ 18. ஸோ 18 தான் நடுவில். இந்த வட்டம் XYZ முடிஞ்சா W போட்டுக்கலாம். 18னா இது 15W, இது 18னா 10 பார்ட் 20W. டோட்டலா எவ்வளவு வருது? 35 48W. கிளியரா? இதுவரையும் கிளியரா உங்களுக்கு? ஓகே. ஆடியோ கிளியரா ரெக்கார்ட் ஆகுதா? ஆடியோ கிளியராக உள்ளது. ஓகே, சரி. இது வரைக்கும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் பண்ணி பார்த்துக்கலாம்ல, எல்லாம் கரெக்டான 10, 18
ஓகே, எல்லாம் கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் பை சார்ட் இங்க வந்துருச்சா? நெக்ஸ்ட் பை சார்ட் கொண்டு வரும். பை சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2022ல எல்லாரும் அடிச்சதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்னங்க வரும்? 11B பிளஸ் 7C ஈக்குவல் டு 100. இது மட்டும்தான் வரும். இதை வச்சு வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, விராட் வந்து 2022ல டோட்டல்ல 6B அடிச்சிருக்கானா? 6B பர்சன்டேஜ் அடிச்சிருக்கானா? அப்போ இவன் டேவிட் எவ்வளவு அடிச்சிருக்கான்? டோட்டல்ல 5B பர்சன்டேஜ் அடிச்சிருக்கானா? இது இருங்க, நான் உங்களுக்கு இங்க பண்ணி காட்டுறேன். வேற சார்ட் எடுத்துக்கோமா? வேற பேஜ் இருங்க. ஒயிட் போர்டு இன்னொரு பேஜ் எடுத்துக்கோம். ஓகே, இதுல சால்வ் பண்ணி காட்டுறேன். இதுல சால்வ் பண்ணி காட்டுகிறேன். ஏன்னா எல்லாமே தேவைப்படுது. டேபிள் ஒரு இடத்துல தேவை, கொஸ்டின் ஒரு இடத்துல தேவை. இது எதுக்கு ஓபன் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். சரி, விராட் 6B பர்சன்டேஜ் ஆஃப் 2022வா? அப்போ 22ல விராட் அடிச்சது எவ்வளவு? 18X-ஆ? 18X ஈக்குவல் டு 6B பர்சன்டேஜ் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது டோட்டல் ஆஃப் 2022ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இவன் அடிச்சிருக்கிறது என்னது? 5B பர்சன்டேஜா டேவிட் அடிச்சிருக்குது. அப்ப டேவிட்டோட வேல்யூ எவ்வளவு? 15Y. ஓகேவா? 15Y ஈக்குவல் டு 5B பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஆஃப் 2022வா? ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள் இருக்கு. அந்த டோட்டலை விட்டுருங்க. 3 வேரியபிள் இருக்கு. பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைப்போம். ஆனா ஒரு வேரியபிள் வந்து ரெண்டு இடத்துலயும் காமனா ஒரே சைட்ல டிவிசிபிள் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது சால்வபிள். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணோம்னா சால்வ் பண்ணிடலாமா? சால்வபிள் மீன்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது, ஆனா ரெண்டுக்குமான ரிலேஷன் கிடைக்கும். மிச்சம் இருக்க ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ரிலேஷன். இப்ப பாருங்களேன், 18X/15Y போட்டோம்னா 6/5 வந்துருமா? B பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். டோட்டல் வேல்யூ கேன்சல் ஆயிருமா? சோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இதுவும் 6/5 தான் வருது. சோ X ஈக்குவல் டு என்ன வந்துடும்? Y வந்துருமா? இந்த ரெண்டுக்குமான ரிலேஷன் கிடைச்சிருச்சா? சோ இதை நம்ம இங்க எடுத்து எழுதிக்குவோம். X-உம் Y-யும் ஈக்குவல். ஓகேவா? இப்ப அப்படியே வருவோம். இங்க அதே மாதிரி சிக்கு ஒரு ரிலேஷன் இருக்கா? 4C3Cன்னு. 4C3Cன்னு வச்சு இதை வச்சு கேன்சல் பண்ணலாம்ல. இதே மாதிரி ரோஹித் வந்து 12Z அடிச்சிருக்கான். ஸ்மித் வந்து 18Z அடிச்சிருக்கான். 12Z பை ஸ்மித்தோட 18W வந்து எவ்வளோ C கொடுத்துருக்காங்க? 4C/3Cயா? which is 4C percentage of total, 3C percentage of total. 4/3ன்னு வந்துருமா? which is இது என்ன ஆகும்? 2, இது 3, 3 cancel. so Z equal to 2W ஆயிருமா? because இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிரும். Z equal to 2W ஆயிருது. ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இங்க எழுதி வச்சுக்குவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். Z-க்கு பதிலா 2W. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்க கூடாது. என்ன பண்ணலாம்னா இங்க ஐயோ சாட்ட காணாம. இங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இதோட அடிஷன் பிளஸ் இதோட அடிஷன் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 100-ஆ? இப்போ இவங்க ஸ்கோரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? முடியாது. இருங்க, இதை என்ன பண்ணலாம்னா மேல வேற எதுவும் க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். இது இன்னும் அப்படியே பெண்டிங்ல இருக்கா? 88%, 5% பெண்டிங் இருக்கா? இதை வச்சு டோட்டல் வச்சு எதுவும் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். டோட்டல் எல்லாமே வேற வேரியபிள்ல இருக்கு. ஆமா தானே?
ஸோ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு நினைச்சோம்னா மேபி இங்கே தாங்க யோசிக்கணும். இங்க யோசிச்சுட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இங்க யோசிச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? பைய மோர் தென். ஸோ இதை வைத்து ஓகே, இப்படி பண்ணலாம். இதே எல்லாத்துக்கும் எக்ஸ் போட்டுக்கலாம். 9x ஆயிரும். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தானே? ஸோ இங்க 15x ஆயிரும். இங்க 25x ஆயிரும். ஆமாவா? இது 49x ஆயிரும். இசட்டுக்கு பதிலா 2w போட்டுக்கலாம். இசட்டுக்கு பதிலா 2w, 16w, 24w, 30w, இது டோட்டலா 70w. ஓகே. இப்போ 21ஓட டோட்டல், 22ஓட டோட்டல், 23ஓட டோட்டல் எடுத்து எழுத போறோம். 21ஓட டோட்டல் எவ்வளோ? அப்படியே ஆட் பண்ணுங்களேன். 19x பிளஸ் 31w. 19x பிளஸ் 31w. ஓகே, அதே மாதிரி இது 22க்கு எழுதுவோம். 33x பிளஸ் 24 பிளஸ் 18 எவ்வளோங்க? 42w. ஓகே, அதே மாதிரி இதை அடிச்சுக்கிறேன். 40x பிளஸ் 50w. ஓகே. இப்போ இந்த எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். 19x பிளஸ் 31w அதெல்லாம் 2021ல 19x பிளஸ் எவ்வளோ w? 31w. 2022ல 33x 33x பிளஸ் 42w. ஓகே. 2023ல 40x பிளஸ் 50w பிளஸ் 50w. இப்போ இங்க இருக்க 8a 5a இருக்கு பாத்தீங்களா? இதை கீழே வச்சு எதுவும் சால்வ் பண்ண முடியாதுங்க இதுக்கப்புறம். ஆனா இங்க இருக்கிற 8a 5a இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு சால்வ் பண்ணலாம். 2023ல 21ஓட 80% அதிகமா இருக்கா? 80% அதிகமா இருக்கா? அப்போ 2023ல 21ஓட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு அதிகமா இருக்கு? 21x அதிகமா இருக்கு பிளஸ் 19w அதிகமா இருக்கு. ஆமாவா? இது 100 பிளஸ் 80% மைனஸ் 100% ஆஃப் டோட்டல் ஆஃப் சம்திங். ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ தானே? பர்சன்டேஜ் தானே? 100%, 100 பிளஸ் 80%. இந்த பர்சன்டேஜை வெளியே வச்சுக்கோ. ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சேர்த்தோம்னா 80 அதிகமா இருக்கும் பர்சன்டேஜ் படி. இது ரெண்டுக்குமான இது ரெண்டும் ட்ரை பாருங்க. 21க்கும் 22க்குமான டிஃபரன்ஸ் 5% அதிகமா. 21க்கும் 22க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 14x பிளஸ் 11w. ஸோ இதோட டிஃபரன்ஸ் 5% 5% ஆஃப் எவ்வளோ? டோட்டல் ஆஃப் 21. இங்கேயும் டோட்டல் ஆஃப் 21 தான் வரும். ஏன்னா டோட்டல் ஆஃப் 21ல 100% எவ்வளவோ அதையும் 21ல 100 பிளஸ் 80% தான் 23ஓட டோட்டலா இருக்கும். அதையும் சப்ராக்ட் பண்ணா இது வருதா? ஸோ இதை ரெண்டையும் அப்படியே நம்ம டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோம். 21x பிளஸ் 19w டிவைடட் பை 14x பிளஸ் 11w ஈக்குவல் டு 8/5 வந்துருமா? ஏன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 80. இந்த வேல்யூ என்னது? 80% ஆஃப் டோட்டல் ஆஃப் 21 தானே? புரியுதா உங்களுக்கு?
டோட்டல் ஆஃப் 21 எவ்வளவோ இருக்கும். அதை விட 88% அதிகமா இருக்கான் 23ல. இப்போ அந்த டிஃபரன்ஸ் தானே இது, அந்த டிஃபரன்ஸ் தானே இது. அந்த போன சம்ல மாதிரியே இதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், மறுபடியும் ஆன்சர் கிடைச்சிடும். 5 into 21 எவ்வளோங்க? 105x பிளஸ் 19 into 5 எவ்வளோங்க? 95w ஈக்குவல் டு 8 into 14 எவ்வளோங்க? 10 8s are 80, 6 8s are 32. 112x plus 11 into 8 88w. ஓகே, சப்ராக்ட் பண்ணோம்னா இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும். அதேதான் 7w ஈக்குவல் டு 7x. ஸோ x ஈக்குவல் டு wன்னு மறுபடியும் இன்னொரு வேல்யூ கிடைச்சிருச்சா? அதை கொண்டு வந்து இங்க எழுதிக்கலாமா? x ஈக்குவல் டு wன்னு இங்க எழுதிக்கலாமா? x ஈக்குவல் டு w நீங்க எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எல்லாமே கிடைக்குது. இதை நான் வந்து இன்னொரு டேபிள் மட்டும் போட்டுக்கிறேன். ஒன்றும் பண்ண போறதில்ல, இன்னொரு டேபிள் மட்டும் போட்டுக்கிறேன் நீட்டா. என்ன பண்ண போறோம்னா x ஈக்குவல் டு y, அப்போ y இருக்கிற இடத்துலலாம் x போட்டுக்கலாம். x ஈக்குவல் டு w, அப்போ w இருக்கிற இடத்துலலாம் x போட்டுக்கலாம். z ஈக்குவல் டு 2wனாலும் z ஈக்குவல் டு 2xனாலும் சேம் தானே. z ஈக்குவல் டு 2xனாலும் சேம் தானே. ஸோ z இருக்கிற இடத்துலலாம் 2x போட்டுக்கலாமா? ஸோ இந்த டேபிளை அப்படியே காப்பி பண்ண போறேன் இங்க புதுசா அதே மாதிரி ஒரு டேபிள். எதுக்காக இப்படி போடுறேன்னா, நம்மளுக்கு சால்வ் பண்றப்ப ஒன்னு பார்த்து எழுதுறதுக்கு டேபிள் அங்க கொச்சன்னு போட்டோம்னா கேவலமா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல என்ன பண்ணணும், நீங்க அதே டேபிள்ல தான் அடிச்சு எழுதணும். அதுதான் டைம் மிச்சம் பண்றதுக்கான ஒரே வழி. உட்காந்து என்ன மாதிரி புது டேபிள் போடுறேன்னு எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? நான் உங்களுக்கு இப்ப அங்க இன்னொரு வாட்டி நான் அடிச்சு எழுதுனேன்னா ரொம்ப கொச்சன்னு இருக்கும், அதுக்காக. ஓகே, விராட், டேவிட், ரோஹித், ஸ்மித். ஓகே, நல்ல காம்பினேஷன்ரா, 4 கேப்டன்ஸ். சரி, நெக்ஸ்ட். கிரிக்கெட் ஃபேனா இருந்தா இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்துதான் ஐயோ போடாம போகணுமா அப்படின்னு தோணும். இதுலயும் உள்ள ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் எல்லாம் வைப்பாங்க கிரிக்கெட் சம்ஸ். நம்ம பசங்களுக்கான அந்த சம்கள் எடுத்துட்டு வரப்படும் பிற்காலத்தில். அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க அந்த சம்மெல்லாம். கிரிக்கெட் தெரிஞ்சு பண்றவங்களுக்கு ஜாலியா இருக்கும் அதை பார்க்க. வாவ், ஸ்ட்ரைக் ரேட்ரான நாங்கெல்லாம் மனசுலயே போட்டுருவோம். எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறான்டா, அவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறான்டான்னு. ஸோ ஈஸியா இருக்கும். சரி, எழுதுவோமா? விராட்டோட ஃபர்ஸ்ட் 10 18 15. 10x 18x 15x டோட்டல் எவ்வளோங்க? 43x-ஆ? 43x. ஓகே, நெக்ஸ்ட். இதுவும் x தான். 9 15 25 49. 9x 15x 25x 49x. நெக்ஸ்ட், இங்க வந்து 8z இது. இசட்டுக்கு பதிலாக 2x போட்டுக்கலாம். இல்லைன்னா இங்க ஆல்ரெடி நம்ம w வேல்யூ எடுத்திருக்கோம்ல, w வேல்யூ இருக்குல்ல எல்லா இடத்துலையும், w வேல்யூ வச்சே போட்டுடலாமா? 16x 24x 30xன்னு 16x 24x 30x. ஸோ டோட்டலா எவ்வளோ? 70x. அவ்வளோதான். நெக்ஸ்ட், இங்கேயும் x தான். 15 18 20. 15x 20x. ஏதோ தப்புட்டு இருக்கோமா டோட்டல்ல? 15 20 பிளஸ் 18 எவ்வளோங்க? 38. 38 பிளஸ் 15 53wங்க. டவுட் வந்துருச்சு பாருங்க. 53w. ஓகே. ஸோ ஆட் பண்ணோம்னா 38 பிளஸ் 15 53x. ஓகேவா? கிளியரா? சரி, நெக்ஸ்ட். அப்படியே நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் என்ன சம் இல்ல, சப் கொஸ்டின் தான். இங்கேயும் டோட்டல் எழுதிக்கலாமா? கீழேயும் டோட்டல் எழுதிக்கலாமா? கீழே டோட்டல் எழுதிருவோமா? 10 9 16 15 எவ்வளோங்க? 25 40 50. 50x 18 24 18 18 18 36. 36 plus 24 60 75 75x. இங்க டோட்டல் 15 25 40 40 40 50 90x. ஓகே, இதெல்லாம் ஈஸி. அடுத்த ஒரு ஆப் இருக்கு,
சப் கொஸ்டின்ல இதை வச்சு செய்வான்ல, 3 வேரியபிள் கொடுத்துருக்கான்ல கொஸ்டின்ல ஏ பி சின்னு, அதை வச்சு செய்வான்ல. அப்ப அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதை கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கோ. ஏ பி டி, ஏபிடி இல்ல ஏபிசி. ஓகேவா? ஓகேவா? இது டோட்டல். யாரும் டி ஃபார் டிம் டேவிட்னு எடுத்துடக்கூடாது. டோட்டல். ஓகே ஓகே ஓகே. ஏபிசி எந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியானது பை சார்ட்டோட டோட்டல் தான். இந்த 11b பிளஸ் 7c வந்து 100% கொடுத்துருக்காங்களா? 100% கொடுத்துருக்காங்களா? சோ நம்மளுக்கு இந்த 11b-யோட வேல்யூ வந்து இந்த ரெண்டு டோட்டலான 18 பிளஸ் 15 தெரியுமா? 18 பிளஸ் 15 தான் 11b தெரியுமா? 18x பிளஸ் 15x equal to 11b, which is nothing another 18x plus 15x 23 or 33x 33x equal to 11b. okay, அப்போ 1/3 x equal to b by 3 அப்படியே வச்சுப்போம். இதே மாதிரி இன்னொன்னு 7c equal to என்ன வரும்? அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? அடுத்த ரெண்டு என்னது? 24 plus 18 4x plus 18x equal to 7c, which is nothing. இல்லனா b equal to 3x னே வச்சுக்குவோங்க. b equal to 3x னே வச்சுக்குவோம். தென் வரும் என்னங்க வரும்? மறந்து பாருங்க. ஆட் பண்ணணும். 42x equal to 7c. ஸோ 7 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 6x. ஸோ b 1 பார்ட்டா இருந்தா c வந்து 2 பார்ட்டா இருக்கா? b 1 பார்ட்டா இருந்தா c 2 பார்ட்டா இருக்கா? உங்களுக்கு புரியுதா? c equal to 6x, b equal to 3x. ஸோ b 1 பார்ட்டா இருக்கிறப்ப c வந்து 2 பார்ட். அப்போ 11b இருக்கிற இடத்துல c யோட வேல்யூ என்ன இருக்கும்? 7 into 2b போட்டுக்கலாமா? கரெக்டா தானே பண்றேன்? கரெக்டா தான் பண்றோம். which is 100. so 11 plus 14 எவ்வளவு? 15b தான் 100. 15b தான் 100னா 25 25b தான் 100னா b யோட வேல்யூ என்னது? வெறும் 4. அவ்வளவுதான். b கண்டுபிடிச்சிட்டோம். b யோட வேல்யூ 4. b யோட வேல்யூ 4னா c என்னது? அதோட டபுளா? 8. செக் பண்ணி பார்த்துடலாமா நம்ம பண்ணது கரெக்டான? 11 என்னங்காச்சு தனியா வந்துருச்சா? சரி, இங்க செக் பண்ணி பார்த்துடலாம். 11b plus 7c equal to 100 வரணும். b க்கு பதிலா 4 போட்டா 44 பிளஸ் c க்கு பதிலா 8 போட்டோம்னா 56. கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இவனை க்ளோஸ் பண்ணிடலாம். தேவையில்ல. ஐயோ, க்ளோஸ் பண்ண முடியாதா? சரி, இவன் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஏ மட்டும் கண்டுபிடிக்கணுமா? இந்த டேபிள் இனிமேல் தேவையில்ல, நம்ம இங்க தனியா பண்ணிக்கலாம். ஏ வந்து என்னங்க? ஏ வந்து எங்க கொடுத்துருக்காங்க? 88% மோர் தென் 2021. எது? 23. அப்ப 23யோட டோட்டல் எவ்வளோன்னு பாருங்க. 90x. 21ஓட டோட்டல் எவ்வளோ? 50x. இந்த அதிகமா இருக்கிற 40x தான் அவுட் ஆஃப் 50x. 50x விட 40x அதிகமா இருக்கிறாராம். 80/100. 80/100. ஆமாவா? x கேன்சல். தப்பா பண்றோமோ? ஆமா, கரெக்டா. 50 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2, 2யும் 8யும் கேன்சல் பண்ணோம்னா 4, 4யும் 40யும் கேன்சல் பண்ணோம்னா a வேல்யூ 10. கரெக்டா பண்ணமான்னு செக் பண்ண. இன்னொரு இடத்துல 25 அதிகமாக உள்ளதா? இங்க 25 அதிகமா இருக்கா? 75xன்றது 50யை விட 25 அதிகமா? so 25x divided by 50x equal to 5a% 5a/100 of something. ஓகே, அப்போ 5a% of என்னது? சம்திங்னா என்னது? நத்திங். 50x தான். 25x is 5a% of
50x. நான் 50 இங்க கீழே கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த ஆக்சுவலா எப்படி எழுதுனா 25x, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதிகமா இருக்கிறது வந்து 5a% ஆஃப் 2021ல இருக்கிறது 50x. இதான் இங்க டிவைட்ல கொண்டு வந்திருக்கேன். x கேன்சல், 50யும் இதை கேன்சல் பண்ணோம்னா 2, 2வையும் இதையும் கேன்சல் பண்ணோம்னா 50, 50 5 கேன்சல் பண்ணோம்னா 10, மறுபடியும் a = 10 வந்துருச்சு. ஸோ கரெக்ட். முடிச்சிட்டோமா? இதை முடிச்சிட்டோம்னா போதும். சப்கொஸ்டின் ரொம்ப சப்ப, ரொம்ப ரொம்ப சப்ப சப்கொஸ்டின்லாம். வெறும் அரை செகண்ட், அரை நிமிடத்தில் சப்கொஸ்டின் போட்டு போயிடலாம். டிஐ இது ப்ரிலிம்ஸ் டிஐ மாதிரிதான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? இவ்வளவுதான் டேபிள். இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் டேபிள். 3 வேரியபிள் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதியிருக்கோம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதியிருக்கோம். ஓகே ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் மறைக்கும்னு நினைக்கிறேன், கீழே கொஞ்சம் மறைக்கும்னு நினைக்கிறேன். அதை லைட்டா ஏத்தி காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மறைச்சிருக்கும் இது. ஓகே ஓகே ஓகே, மினிமைஸ் கூட பண்ணிக்கலாம். இப்ப மறைக்காது, இப்ப மறைக்காது. சரி, இப்ப சப்கொஸ்டின் போடுவோமா? சப்கொஸ்டின் போடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க? இஃப் இன் 2021 மோஸ்ட் ரன் ஸ்கோரர் மேட் 100 runs more than 100 more runs than செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர். 2021ல அதிகமா ரன் எடுத்தவன் செகண்ட் அதிகமா எடுத்தவனோட 100 அதிகமா எடுத்திருக்கான். அதிகமா ரன் எடுத்தவன் 2021ல யார்? ரோஹித். செகண்ட் ஹையஸ்ட் யாரு? ஸ்மித். ஸ்மித்தை விட 1x அதிகமா எடுத்திருக்கான். அந்த 1x தான் என்னன்றாங்க? 100ன்றாங்க. எவ்வளவு அதிகமா எடுத்திருக்கான்? 1x அதிகமா எடுத்திருக்கான் நம்மளை பொறுத்தளவு. ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது 100. அப்படி இருந்தால் how many runs did விராட் மேட் இன் 2022? 2022ல விராட் எவ்வளவு மேட் பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. 2022வில் விராட் எடுத்தது 18x. அவன் ஜெஸ்ஸி நம்பர்றான். ஸோ 18x = nothing, 1800. ஆன்சர் வந்துருச்சு, முடிஞ்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் கம்பைன்ட் ரன்ஸ் மேட் பை ஸ்மித், ஸ்டீவ் அண்ட் டேவிட்? ஸ்மித்ன்ட்டானோ? கிரிக்கெட் பார்த்துருந்தா தெரியும். ஸ்டீவ் அண்ட் டேவிட் இன் 2023. இவங்க 2 பேரும் மேட் பண்ணதுக்கான டோட்டல் 2023ல ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் எவ்வளவு அடிச்சிருக்காங்க? 23ல 25 + 20 which is nothing, 45. 45x. இதுக்கும் எதுக்கும் ரேஷியோ கேட்கறாங்க? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு, டிவைட் ஆயிரும். கம்பைன்ட் ரன் ஸ்கோர் பை ரோஹித் அண்ட் வார்னர் இன் 2021. ரோஹித்தும் வார்னரும் எவ்வளவு அடிச்சிருக்காங்க? 21ல 9 + 16 which is nothing, 25x. 25x கேன்சல் பண்ணோம்னா 9:5. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவே தான். The difference between total runs of all cricketer in 23 and 22 is k + 1000. 22க்கும் 23க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க? 15x டோட்டல். ஸோ 15x தான் k + 1000. அடுத்து என்ன சொல்றாங்க? Difference between total runs of all cricketer in 22 and 21 is 4k + 500. 22க்கும் 21க்கு எவ்வளோ? 25x. 25x தான் எவ்வளோமா? 4k + 500. ஓகே ஓகே. வாட் இஸ் டோட்டல் ரன்ஸ் மேட் பை ரோஹித் இன் 2023? 23ல ரோஹித் எவ்வளோ அடிச்சிருக்கான்? 23ல ரோஹித் 30x அடிச்சிருக்கான். ஸோ 30xோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அதாவது எக்ஸ் கிடைச்சா ஈஸி. ஓகேவா? ஓகே, எப்படி கேன்சல் பண்ணலாம்? மேல இருக்க ஈக்குவேஷன் 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோமா? 60x + 4k ஈக்குவல் டு 60x = 4k + 4000. சப்ராக்ட் பண்ணிடுவோம். கீழ இருந்து மேல சப்ராக்ட் பண்ணுவோம். கீழ இருந்து மேல நம்ம கே கண்டுபிடிச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா கே கண்டுபிடிக்கிறதுனால மறுபடியும் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? டேரக்டா எக்ஸை கண்டுபிடிச்சு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சப்ராக்ட் பண்ணோம்னா நாங்க 35x = 3500. டேபிள் வச்சு தான் ஆன்சர் போட்டிருக்கான். சப்ராக்ட் சப்ராக்ட் சப்ராக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ 100. ரோஹித் அடிச்ச ஸ்கோரு 3000. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னும் 2 கொஸ்டின் தான், 2 கொஸ்டின் தான். In 2021 விராட் மேட் ரன்ஸ் வித் த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 125. ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன நீங்க கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒருத்தன் 10 ரன் அடிக்கிறான், 10 பால்ல அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவனோட ஸ்ட்ரைக் ரேட் 100. அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு எடுக்கணும். ரன்ஸ் பை பால்ஸுக்கு பர்சன்டேஜ், எவ்வளோ பாலுக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான்னு இருக்குல்ல,
பாலை வந்து 100 வச்சோம்னா ரன் எவ்வளவு இருக்கோ அதுதான் ஸ்ட்ரைக் ரேட். ஓகேவா புரிஞ்சா? இப்போ 2021 விராட்டோட ஸ்ட்ரைக் ரேட் 125. அப்ப விராட் வந்து ரன்ஸ் 5 பார்ட் அடிச்சிருந்தானா பால்ஸ் எவ்வளவு பிடிச்சிருப்பான்? 4 பார்ட்டா பிடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து அண்ட் ஸ்கோர்டு 498 சிங்கிள்ஸ், 498 பால்ஸ். இங்க பால் கணக்கு வச்சுக்குவோம், இங்க ரன் கணக்கு வச்சுக்குவோம். 498 பால் வந்து சிங்கிள் தான் அடிச்சிருக்கான், அதாவது ஒரு ரன் அடிச்சிருக்கான். அப்ப 498 ரன் அடிச்சிருக்கான். அண்ட் 59 டபுள்ஸ், 59 டூஸ் அடிச்சிருக்கான். அப்ப எவ்வளவு ரன் அடிச்சிருப்பான்? 118 ரன் அடிச்சிருப்பான். 8 ட்ரிபிள்ஸ், 8 3 ஓடி இருக்கான். அப்போ 24 த்ரீஸ் ஓடி இருப்பான். 60 ஃபோர்ஸ், 60 4 அடிச்சிருக்கான். விச் மீன்ஸ் 240 ரன் அடிச்சிருப்பான் 4. அதுக்கப்புறம் 20 6, விச் மீன்ஸ் 120 6. தலைமை அடிச்ச டோட்டல் ரன் இங்க கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் பாருங்க, அண்ட் நோ ரன்ஸ் ஆர் ஸ்கோர்ட் இன் கே பால்ஸ். கே பால்ஸ்ல எந்த ரன்னுமே அடிக்கல. எந்த ரன்னுமே அடிக்கலனா எந்த ரன்னும் அடிச்சிருக்க மாட்டாப்ல. டோட்டல் இங்க கிடைச்சிருமா? எவ்வளவுங்க? 498ல இந்த 2 இங்க கொடுத்துருவோமா? 500,000, ரவுண்டா 500,000. இந்த 116 மிச்சம் இருக்கா, அதையும் 24 ஆட் பண்ணுங்களேன். 140,000. சோ 640. 640ஓட இந்த 2ஐயும் சேர்த்தோம்னா 360. சோ டோட்டலா 900 ரன் தலைமை அடிச்சிருக்கான் அப்படின்னு இவங்க கொடுத்த கணக்கு. நம்மளுக்கும் அதே வருதான்னு செக் பண்ண இவன் ஒரு லைன் கொடுத்துருக்கான். இது தேவையில்லாத லைன், இது தேவையில்லாத லைன். டோட்டல் ரன்ஸ் மேட் பை ஆல் 2023 பை ஆல் 4 கிரிக்கெட்டர்ஸ் 9,000றாங்க பாத்தீங்களா? இது தேவையில்லாதது. ஏன்னா கிரிக்கெட்ல இதை தவிர வேற எந்த வழியிலையும் ரன் அடிக்க முடியாது. வேணா 5 ஓடலாம், பைஸ் ஓடலாம், லெக் பைஸ் ஓடலாம், அதெல்லாம் பேட்ஸ்மேன் கணக்குல சேராது. 5 மேபி ஓடலாம், அது இங்க கிடையாது. லாஜிக் வைஸ் பார்த்தோம்னா இதை தவிர இது கிடையாது. ஸோ இந்த லைன் தேவையே இல்லை. சரி, அவன் கொடுத்துருக்க லைன் இல்லாம எப்படி சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். 2021ல விராட் கோலி அடிச்ச ஸ்கோர் எவ்வளோங்க? டோட்டல் 10x. ஸோ 10x தான் 900னா 10x தான் 900னா அவன் எவ்வளவு பால் பிடிச்சிருப்பான்? இது ரன்ஸ். இப்ப பால்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 4ல வருமா? அதாவது 5 பார்ட் ரன் அடிச்சிருந்தா 4 பார்ட் பால் பிடிச்சிருப்பான். ஓகேவா? 720 பால்ஸ் பிடிச்சிருப்பானா 5 பார்ட் 4 பார்ட்னா? அப்போ இந்த டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இது 720 வரணும், இது 720 வரணும். அப்போ இந்த 720 வரணும்னா கே கிடைச்சிருமா? மிச்சம் இருக்கிற கே தான் மிச்ச வேல்யூவா? சோ ஆட் பண்ணுங்க. அதே தான் பண்ண போறோம். இங்க இருந்து ஒரு 2 இங்க கொடுத்துருவோம். 500 பிளஸ் 57 பிளஸ் 8, 565,000. 565,000 பிளஸ் ஒரு 80 எவ்வளவு வரும்? 600 பாருங்க. ஆமா, 645,000. 645,000. ஓகே, எதுவும் தவறுகள் உள்ளதா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே 2021 விராட்றாங்க. 2021 விராட்றான் 10x. ஓகே, 10x தான் 900. 4 பார்ட் 720. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரா? 565 பிளஸ் 80 எவ்வளோங்க? 645. டிஃபரன்ஸ் எவ்வளோங்க? 100க்கு 15 கம்மியா? 100க்கு 15 கம்மியா? வேற ஆன்சர் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, செக் பண்ணுவோம். 100க்கு 15 கம்மியா எவ்வளோங்க? 100க்கு 15 கம்மினா 70 என்னங்க இது? 75 ஆன்சர்லயே இல்ல, தப்புன்னு தோணுதா? இப்போ இங்க வருவோம். இந்த டோட்டல் ஏதோ தப்பு விட்டோமா? ஆமாங்க, 640 பிளஸ் 360,000ங்க. இங்கதான் தவறுகள் விழுந்திருக்கு. சோ இது 1000னா இங்க வந்துருவோம் மறுபடியும். 10x வந்து 1000. அப்ப அவன் 5 பார்ட் பேட்டிங் ரன் அடிச்சிருக்கானா 4 பார்ட்டா என்ன பண்ணிருப்பான்? பால்ஸ் எடுத்திருப்பானா? பால்ஸ் எவ்வளோ? 800 பால்ஸ். 800 minus 645 which is nothing, 155. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? இதை எடுக்காம பண்ணனாலதான் இந்த டோட்டல்ல தப்பு விட்டோம். எடுத்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 23ல டோட்டல் ரன் எவ்வளோ? 90x தான் 9,000.
எக்ஸோட வேல்யூ 100. ஸோ 10x ஈக்குவல் டு 1000 அப்படி நீங்க போட்டுடலாம். இந்த டோட்டல் எடுக்கிற வேலை இல்லை. ஆனா அந்த லைன் இல்லைனாலும் சம் செய்யணும். அதுதான் இது ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், அவ்வளவுதான். இந்த லைன் இல்லைனாலும் சம் செய்யலான்றதுக்காக தான் இது சொன்னேன். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. நமக்கு வேரியபிள் கொடுத்துட்டு அதை வச்சு கொஸ்டின் கேட்கலன்னா அவனுக்கு என்ன மரியாதை? வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுல என்ன மரியாதை? கடைசி இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன். ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சி? ஏ வந்து 10, சி வந்து 8. அப்போ சி வந்து 4 பார்ட்டா இருந்தா ஏ வந்து எவ்வளோ? 5 பார்ட்டா. ஸோ இது 100னா இது எவ்வளவா இருக்கும்? 125. ஸோ ஏ இஸ் 125% ஆஃப் சி. ஸோ ஆன்சர் 125. அவ்வளவுதான் முடிச்சிட்டோம். ஒரு குளறுபடியான சம்மு அடிச்சு இழுத்தாச்சு. 40 நிமிஷம் போயிருக்கு. ஓகே, வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்ல கேளுங்க. ஓகேவா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா, பை பாய். முடிச்சிருக்கோம்.